தூய்மை மிகு நற்கருணை எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணை புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. எனது நுட்ப மக்களே, நானே வாழ்வும் வழியும் உண்மையும் என்று சொன்ன தெய்வம் உயிரோடு நம் மத்தியிலே பேச நம் முன்பாக இருக்கின்றார். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற வாஞ்சிகளை எல்லாம் நன்றி கலந்த உணர்வோடு எடுத்து வைப்பாம். திருப்பாடல் 91. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை தீண்டாது என்ற இந்த பாடல்களை பாடலாக பாடி ஜெபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் மக்களே. பாடலின் 3. அணுகாது, துன்பம் உன்னை தீண்டாது, உன்னோடு நான் இருக்கின்றேன். வாதை உன்னை நெருங்காது, பொல்லாப்பு நேரிடாது, உன்னை நான் காத்திடுவேன். தீமை உன்னை அணுகாது, துன்பம் நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நான் இருக்கின்றேன். தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை நெருங்காது, பொல்லாப்பு நேரிடாது, உன்னை நான் காத்திடுவேன். சேர்ந்து பாடுவோமா? அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, நீ பயப்படாதே. அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, பயப்படாதே. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை நீங்காது, உன்னோடு நான் இருக்கின்றேன். பாதை உன்னை நெருங்காது, பொல்லாப்பு நேரிடாது, உன்னை நான் காத்திடுவேன். வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் உன்னை தப்புவித்து காப்பாற்றுவேன். வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும், வேடரின் கண்ணியினின்றும், இயேசுவே, thank you Jesus, கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் உன்னை தப்புவித்து காப்பாற்றுவேன்.
என் சிறகுகளால் உன்னை நான் அரவணைப்பே. உன்னை தப்புவித்து காப்பாற்றுவே. என் சிறகுகளால் உன்னை நான் அஞ்சாதே, அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, நீ பயப்படாதே. மீண்டும் பாடுவோம் மக்களே. அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, நீ பயப்படாதே. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை தீண்டாது, உன்னோடு நான் இருக்கின்றேன். பாதை உன்னை நெருங்காது, பொல்லாப்பு நேரிடாது, உன்னை நான் காத்திடுவேன். நீ செல்லும் இடங்களில் எல்லாம் உன்னை காக்க தூதருக்கு கட்டளையிடுவே. நீ செல்லும் இடங்களில் எல்லாம் உன்னை காக்க தூதருக்கு கட்டளையிடும். உன் கால்கள் போதாதபடி உன்னை நான் கைகளிலே தாங்கிடுவே. உன் கால்களில் மோதாதபடி உன்னை எந்த கைகளிலே தாங்கிடுவே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம் மக்களே. அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, நீ பயப்படாதே. அஞ்சாதே, அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, பயப்படாதே, நீ பயப்படாதே. அடியே கரங்களை உயர்த்தி பிடித்து ஜெபிப்பான். இயேசுவே வல்ல தெய்வமே, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கின்றவரே நன்றி. சகோதரர் ஸ்டீஃபன் வழியாக இந்த நேரத்தில் நீ செய்கின்ற அரும்பெரும் செயல்களுக்காக தகுதியற்ற அடியனாகி அவரை நீ ஆசீர்வதிய மாட்டவரே. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற உமது வார்த்தை வல்லமையாக எல்லா மக்களின் உள்ளத்திலும் பற்றி எறிவதாக. உமது அபிஷேகம் எல்லா மக்கள் மீதும் கடந்து வருவதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் தொடர்ந்து வழிநடத்துவாங்க. அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்கள் சொல்வதில் பெருமை அடைகிறேன். உங்களுக்கும் நம்முடைய குருவான் அவர்களுக்கும் திருநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் பெருமை அடைகிறேன். மீண்டுமாய் அந்தோணியார் இந்த ஆலயத்திலே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் உங்களை சந்திப்பதற்காக. எண்ணற்ற காரியங்களையும் எண்ணற்ற அற்புதங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அந்தோணியார் வழியாக மீண்டும் உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது நாம் நேரடியாக ஜெபம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் இன்றைக்கி உங்களுக்கு. ஜெபம் அப்படின்னா என்ன? நம்ம கோயிலுக்கு வரோம், ஜெபிக்க சொல்கிறாங்க. ஜெபம் அப்படின்னா என்ன? யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னால் புரியும். இத்தனை பேர் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற கருத்து மற்றவங்களுக்கு கேட்காது. ஆண்டவரையும் நம்மையும் இணைக்கின்ற பாலம் வேற. இறைவனோடு பேசுவது வேற. ஜெபம்னா முக்கியமானது, ரைட். இது சிறந்த கருத்து, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அடுத்தது இன்னும் எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட இருந்து. அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது. சரி, அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது, அவருக்குடைய பாலம் எல்லாம் சரி. இதற்கு முதன்மையாக இருப்பது என்னது?
நம்முடைய நம்பிக்கை. வேற மாதா நமக்காக பரிந்துரைப்பார்கள், பரவாயில்ல. வேற ஜெபமாலை. வேற முதலில் நாம் ஜெபம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் எந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? இறை வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? நமக்கு பாலமாக இருக்கலாம், இறைவனோடு நாம் உறவாடுவதற்குரிய நோக்கமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஜெபம் என்பது தேவனுடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளுதல். ஒரு வார்த்தையை நாம் படிக்கிறோம் என்றால் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வாக்க வேண்டும். ஏதோ படித்தோம் ஜெபித்தோம் என்று செல்லாமல் நாம் ஒரு வார்த்தையை பயிலுகின்றோம் என்றால் அந்த வாக்கியமானது தன்னுடைய வாழ்வில் அந்த நேரத்தில் நாம் அதை புரிஞ்சுக்கிறோம், ஜெபிக்கிறோம், அதோடு கடந்து போகாமல் அந்த வாக்கியத்தை நம்முடைய வாழ்வாக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? இறைவனுக்கு பாலமாக இருக்கின்றது. அவரோடு உரையாடுவதற்கு ஒரு சான்றாக இருக்கின்றது. நாம் ஜெபிக்கின்ற ஜெபமாலைக்கு ஒரு அர்த்தத்தை உணர்த்துகின்றது. இப்படி நீங்கள் பல்வேறு கருத்துக்கள் சொன்னீங்க. ஆனால் இதற்கு முதன்மையாக இருப்பது என்ன? நாம் அதை முதலில் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஒரு இறை வார்த்தையை நாம் படிக்கணும் என்றால் அதனுடைய விளக்கம் என்ன? எதனால் இறைவன் இந்த வார்த்தையை இந்த இடத்தில் கொடுத்திருக்கின்றார்? நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? கோயிலுக்கு வருவோம், அந்தனுயர்கிட்ட வேண்டுவோம், கிடச்சிருச்சுன்னா நன்றி சொல்லுவோம், இல்லைன்னு என்ன சொல்லுவோம்? அந்தனுயர்கிட்ட குறை சொல்லிட்டு போயிடுவோம். அவங்களுக்கு கிடைக்கிது, இவங்களுக்கு கிடைக்கிது, எனக்கு எதுவுமே கிடைக்கல, கண்ணு தெரியலையா? ஆண்டவரிடம் நாம் கோவித்து செல்வோம். ஆனால் ஆண்டவர் நம் மீது கோவிப்பாரா? ஒரு நாளும் கோவிக்க மாட்டார். ஆண்டவருக்கு தெரியும் எப்பொழுது எதை யாருக்கு எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பது நம்மை படைத்த இறைவனுக்கும் நம்மை தந்தைக்கும் நம்முடைய தாய்க்கும் அது கண்டிப்பாக தெரியும். சங்கீதம் 119 இதை நீங்கள் வீட்டில் போய் குறித்து வச்சுக்கோங்க, வீட்டில் அதை படித்து படிங்க. சங்கீதம் 119:18 ஜெபம் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள ஊக்குவிக்கின்றது. ஜெபம் என்ன பண்ணுது? இறைவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள ஊக்குவிக்கின்றது. இரண்டாவதாக நாம் எப்படி வாழ வேண்டும்? எப்படி வாழணும்? நம்ம எந்த மாதிரி வாழ வேண்டும்? யார மாதிரி? கிறிஸ்துவை போல ஒன்றித்து. வேற யாரு? கிறிஸ்துவ சாட்சி. வேற ஆண்டவருடைய கட்டளைகளை. அப்புறம் ரைட்டு, நீங்கள் கிறிஸ்துவின் சாட்சியாக வாழ்கிறீங்க, அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும்? நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக. எப்படி இருக்கணும்? ஜெபம் பரிசுத்தத்தை ஊக்குவிக்கின்றது. ஜெபம் எதை ஊக்குவிக்கின்றது? பரிசுத்தத்தை ஊக்குவிக்கின்றது. மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி என்ன சொல்றார் இறைவன்? நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதபடி வெளித்திரிந்து ஜெபம் பண்ணுங்கள். யார்கிட்ட சொல்றாரு இந்த வார்த்தையை? யார்கிட்ட சொல்றாரு? புரியல. சீடர்கிட்ட சொல்றாரு இல்லையா? அப்ப நமக்கு அந்த வார்த்தை இல்லையா? சீடருக்கு மட்டும் அந்த வார்த்தையை அவர் சொல்லி வரல. நாம ஜெபிக்கும் பொழுது நமக்கு எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ சோதனைகள், ஆலயம் செல்லலாம் என்று போலதான் நம்முடைய சோதனைகளை நாம் சந்திப்போம். அதே மாதிரி ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுதுதான் தேவையில்லாத அந்த கால் முக்கியமானதாக இருக்கும், அதை எடுத்தால் தான் நம்முடைய தேவைகள் நிறைவேறும். இந்த மாதிரியான நிறைய சோதனை வரும். அதற்காகத்தான் இறைவன் மிக அழகாக அந்த இறை வார்த்தையில் சீடருக்கு மட்டும் விட்டு செல்லல, நமக்கும் அந்த வார்த்தையை விட்டு சென்றிருக்கின்றார். சோதனைக்கு உட்படாதபடி வெளித்திரிந்து. இது சீடர் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, நாம் தான் அவருடைய பிள்ளைகள், நமக்காகவும் அதை விட்டு செல்கின்றார். அதே நிலையில் ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமானது பலவீனமானது என்று பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? பரிசுத்த ஆவி நம்ம பெற்றுட்டோம். எந்த நேரத்தில் நாம் பரிசுத்த ஆவியை பெறுகின்றோம்? எதன் வழியாக நாம் பரிசுத்த ஆவியை பெறுகின்றோம்?
உறுதி பூசல் வழியாக பெறுகின்றோம். வேற அடுத்தது என்னது? தூய்மை. அப்புறம் உறுதி பூசலோடு நமக்கு அது முடிஞ்சுதா? எப்பொழுது அது புதுப்பிக்கப்படுகின்றது? எப்பொழுது நீங்கள் உறுதி பூசல் வாங்குறீங்க? அந்த உறுதி பூசல் எப்போ வாங்குவீங்க? ஈஸ்டருக்கு வாங்குவீங்களா? உறுதி பூசல் எப்போ வாங்குவீங்க? எப்போ? அதோட முடிஞ்சிருதா? எப்பொழுது அது புதுப்பிக்கப்படுகின்றது? எப்போ? ஒவ்வொரு வருடமும் என்ன ஆகுது? அது புதுப்பிக்கப்படுகின்றது. நாம் புதுப்பிக்கப்படுகின்றோமா? இந்த உள்ளம் புதுப்பிக்கப்படுகின்றதா? இந்த உள்ளத்தினுடைய எண்ணம் புதுப்பிக்கப்படுகின்றதா? நாம் எந்த நிலையில் இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் நம்முடைய மனது எந்த நிலையில் புதுப்பிக்கப்படுகின்றது? பரிசுத்த ஆவியானவரை நம்ம புதுப்பிக்கின்றோம். உறுதி பூசல் மூலமாக அவரை நாம் வாங்குகிறோம். மறுபடியும் பாஸ்கா காலத்தில் ஒளியாக மீண்டும் வருகின்றார். மீண்டும் நாம் புதுப்பிக்கின்றோம். வார்த்தையாக புதுப்பிக்கின்றோமா? வாழ்வாக வாழ்கின்றோமா? சிந்தித்திருக்கின்றோமா? நாம் இதை நம்ம புதுப்பிக்கின்றோம், இல்லைன்னு சொல்லலை. வருடம் முழுவதும் அவருடைய பாடுகள் வருகின்றது. பாஸ்கா வருது, நியூ இயர் வருது, கிறிஸ்மஸ் வருது, திருவிழாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. ஏதோ இந்த நாளும் கூட அந்தோனியாருடைய திருநாளை கொண்டாடுகின்றோம். அடுத்த வருடம் இதே நாளில் திருவிழாவை கொண்டாடுவோம். இப்படி திருநாட்களும் கிறிஸ்துவனுடைய பிறப்பும் அவருடைய இறப்பும் அவருடைய உயிர்ப்பும் வந்து கொண்டே இருக்கின்றது. மனிதர்களாகிய நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம்? மனம் மாறுகின்றோமா? அந்த மனம் மாற்றத்திற்காக எந்த விதத்தில் நாம் ஜெபிக்கின்றோம்? எந்த விதத்தில் நாம் இறைவனுக்கும் நமக்கும் உரிய அந்த பாலத்தை அமைக்கின்றோம்? எந்த விதத்தில் நாம் அன்னை மரியாளோடு அந்த ஜெப மாலையை ஒப்புக் கொடுக்கின்றோம்? எந்த நிலையில் நம்முடைய உடல் சரீரம் பரிசுத்தமாக காணப்படுகின்றது என்றாவது சிந்தித்திருக்கின்றோமா? வருடம் முழுவதும் வருகின்ற ஒவ்வொரு திருவிழாக்களும் இன்று ஆலயத்தில் அவை ஒரு கண்காட்சி பொருளாகவே காணப்படுகின்றது. ஒரு திருவிழா என்பது என்ன? சாதாரணமாக இன்றைக்கி வந்து திருவிழா கொண்டாடுறோம் அப்படின்னா என்ன? திருவிழான்னா என்ன? மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டு சாயந்தரம் தேர் முடிஞ்சோடனே மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் வேலை பார்த்தலாம். இதுதான் திருவிழாவா? வருடம் ஒரு முறை, புரியல, நன்றி செலுத்துவது. வருஷத்துக்கு ஒரு முறை நன்றி செலுத்தினா போதும் இல்லையா? வருஷத்து திருவிழாவுக்கு மட்டும். அப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, திருவிழாவுக்கு மட்டும் பூசைக்கு வந்து நன்றி சொன்னால் போதும், மற்ற நாளெலாம் சாமியார் அவரே தனியாக வச்சுக்கிட்டோம். அப்படியா? திருவிழாக்கள் எதனால்? இப்போ திருவிழா அன்னைக்கு கொண்டாடுறோம், எதனால்? வருடத்துக்கு ஒரு முறையாவது தேவனிடத்தில் புகழ்ச்சி பணி செய்யணும். எதனாலும் தெரியுமா? எதனால் அந்த பணி செய்யணும்? அருமையாக சொன்னார் சகோதரர், சரியான வார்த்தை. எதனால் நாம் புகழ்ச்சி பணி செய்யணும்? இப்படி நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இல்லை நான் பேசுறது கேட்கலையா? எதனால் நாம் வந்து புகழ்ச்சி பணி செய்கிறோம்? செய்த நன்மைக்காக. நன்மை செய்யலை, என்ன பண்ணலாம்? வீட்டில் இருந்துக்கலாமா? அதாவது இறைவன் அனுதினமும் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதுவே நமக்கு ஒரு பெரிய நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் முழுவதும் நாம் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இறைவன் வகுத்து தருகின்றார். இரவு நாம் உறங்க செல்கின்றோம், அடுத்த நாள் மீண்டும் அந்த காலை பொழுதை நம்மை காண செய்கின்றார். அப்படி என்றால் அந்த இறைவனுக்கு நாம் புகழ்ச்சி செய்ய வேண்டும். எந்த முறையில் புகழ்ச்சி செய்யலாம்? திருவிழாக்கள் மூலமாக, ஜெபம் மூலமாக நாம் இறைவனை புகழ்ச்சி செய்யலாம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, ஜெபம் என்பது இறைவனோடு நாம் ஒன்றி திணைக்கவும். நாம் யாருக்காக முதல்ல ஜெபம் பண்ணணும்? எனக்காக யோசிச்சிருக்கோமா? நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணணும்? முதல்ல நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க சொல்லுங்களேன். சொல்லுங்கள், யாருக்காக ஜெபம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். யாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க? அதிகமாக யாருக்காக ஜெபம் பண்ணுவீங்க சொல்லுங்கம்மா. பிறருக்காக ஜெபம் பண்ணுவீங்க. அப்புறம் ஆன்மாக்களுக்கு, வேற குருக்கள் கன்னியர்களுக்கு, பரவாயில்ல. அப்புறம் மறை மாவட்டத்துக்கா, திருச்சபைக்காக, அப்புறம்
யாருக்குமா? யாரும் இல்லாத ஆன்மாக்களுக்காக. ரைட்டு. இதெல்லாம் சொல்கிறீங்க, நெசமாக பண்ணுவீங்களான்னு கேட்குறேன். இல்லை, இதை சொல்கிறது நான் கேட்கறதுக்காக சொல்ல வேண்டாம், நீங்கள் பண்ணுறதை சொல்லுங்கன்னு. இதெல்லாம் நீங்கள் வந்து ஜெபிப்பீங்க இல்லையா? நாம் அவ்வாறு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இல்லையா? மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கப்படும் பொழுது நம்முடைய ஜெபம் ஏற்கப்படுமா ஏற்கப்படாதா? எந்த நிலையில் இருந்தால், நாம் எந்த நிலையில் இருந்தால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும்? நம்முடைய நிலை தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையான எப்படி? டெய்லி சண்டை போட்டே இருக்கிறதா? நாம் ஜெபிக்கும் பொழுது முதலில் நான் யாரிடம் சமாதானம் இல்லாமல் இருக்கின்றேன்? சகோதரனுடனா, சகோதரியுடனா, தாய் தந்தையருடனா? இன்று அநேக குடும்பங்களில் பெற்ற பிள்ளைகள் தாய் தந்தையரிடம் பேசுவதில்லை. எண்ணற்ற இடங்களில், நான் இதை ஒரு பொழுதுபாக்காக அவங்களிடம் கூறவில்லை, நிறைய தாய் தந்தையர்கள் கூறுகின்ற பெரிய ஒரு குறையான வார்த்தைகள், குறை என்று சொல்லவுடைய அவருடைய வேதனையான வார்த்தைகள், அந்த கண்ணீர்கள் மிகவும் கவலையடச் செய்கின்றது. எத்தனையோ குழந்தைகள் சொந்த அம்மாவையும் அப்பாவையும் பேசுவதே இல்லை. ஒரே வீட்டில் இருக்கின்றார்கள், ஒரே இல்லத்தில் இருக்கின்றார்கள், ஒரே வீட்டில் இருக்கின்றார்கள். அவரிடம் ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பினாவே அந்த குழந்தைகள் அந்த தாயின் தந்தையும் ஒரு எதிரியாக காணக்கூடிய நிலையில் இன்று இருக்கின்றது. அந்த நிலை மாற வேண்டும். அவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இன்று எண்ணற்ற தாய்மார்கள், எண்ணற்ற தந்தைமார்கள், அதிகமாக ஆண்கள் அழமாட்டார்கள், ஆனால் இன்று ஆண்கள் அதிகமாக அழுகின்றார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குழந்தை, 2 குழந்தைகள் செல்லமாக வளர்த்திடுறாங்க. குடும்பத்தின் சூழ்நிலையை அந்த குழந்தைக்கு அவர்கள் கற்றுக் கொடுப்பதில்லை. இறைவனை அந்த குழந்தையோடு அவர்கள் ஒன்றித்து செல்லவில்லை. ஆலயம் வரும்பொழுது அந்த குழந்தையை அவர்கள் குறைத்து கொண்டு வரவில்லை. காலங்கள் கடந்து சென்றே போகின்றது. ஒரு குறிப்பிட்ட நிலையில் அந்த குழந்தையை ஆலயத்துக்கு அனுப்பும் பொழுது அவன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலையில் இருக்கின்றான். அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தை, அந்த தாயும் தந்தையும் அவன் எதிரியாக பார்க்கின்றான். அன்பு வாலிப பிள்ளைகளை, இளம் பெண்களை, எந்த விதத்திலும் உங்கள் தாய் தந்தையர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள். குடும்பத்தின் நிலையை நாம் இன்று குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறோம் என்றால், அநேக வீடுகளில் செல்லங்கள் அதிகமாக கொடுத்து விடுகின்றோம். செல்லம் இருக்க வேண்டியதான், அரவணைப்பு இருக்க வேண்டியதான். ஆனால் கண்டிக்கின்ற இடத்தில் குழந்தையுடைய தவறை நீங்கள் திருத்தவில்லை என்றால் வெளியில் ஒருவர் அந்த தவறை திருத்துவார். வெளியில் அந்த குழந்தையினுடைய தவறை மற்றொருவர் திருத்துவார். அது சரியாக இருக்காது. இன்று எத்தனை குடும்பங்கள் அப்படி தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது தெரியுமா? தாயும் வயதானவர்கள் வீடுகளில் இருப்பார்கள். அவர் ஏதோ ஒரு நாட்டில் இருப்பார். என்றாவது ஒரு ஃபோன் வருமா, என்னுடைய மகனுடைய குரலை கேட்கலாமா? எத்தனை ஏக்கங்கள், எத்தனை அந்த தவிப்புகள். உதாரணமாக இது நிகழ்ந்த நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு குடும்பம், ஒரே மகன். அந்த தந்தைக்கு அவருடைய மனைவி குறுகிய காலத்தில் இறந்து விடுகின்றாள். அந்த தகப்பனானவர் அந்த மகனை நல்ல விதமாக படிக்க வைக்கிறார். ஒரு லண்டனில் ஒரு டாக்டராக அந்த மகன் பணி செய்கின்றார். திருமணமாகின்றது. தந்தையை தனியே தவிக்க விட்டு, இதை நான் இப்படி தான் கூற வேண்டும், தந்தையை தனியே தவிக்க விட்டு சென்று விடுகின்றார். மாதங்கள் கடந்து கொண்டே இருந்தன. அவன் கொடுத்த நம்பரிலிருந்து ஃபோன் பண்ணால் போகலை. அப்புறம் என்ன பண்ணார், அவர் காலை வணக்கம் அதை போட ஆரம்பித்தார். அந்த செல் போயிட்டே இருந்துச்சு. மகன் அதை பார்க்கின்றான், பதில் எதுவும் வரவில்லை. அப்பொழுது ஒரு நாள் அந்த மகன் ஃபோன் பண்ணுறான். நான் தான் உனக்கு எந்த ஒரு பதிலும் சொல்வதில்லை, எதற்காக எனக்கு இந்த காலை வணக்கத்தை போட்டு எனக்கும் என் மனைவிக்கும் நீ சண்டை மூட்டுகின்றாய்? நல்லா கவனித்துக்கோங்க. அவர் வேற ஒன்றும் சொல்ல, காசு பணம் எதுவுமே கேட்கல, அன்பான வார்த்தை. எதனால் எனக்கு இவ்வளவு ஒரு துன்பத்தை கொடுக்கின்றாய்? யார் அவர்? ஒரு மருத்துவர். இந்த கேள்வி கேட்கிறார். அதற்கு அந்த தகப்பன் சொன்ன ஒரு வார்த்தை, என்று உன்னுடைய மொபைலுக்கு என்னுடைய காலை வணக்கம் வரவில்லையோ அன்று நான்
இந்த உலகத்தில் இல்லை என்று. இன்று உலகம் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. பாசம் பாசம் என்று வைத்து குழந்தையை நாம் நம்முடைய பாசத்தில் இருந்தே வெளியே தள்ளிவிடுகின்றோம். பாசம் தேவைதான், அன்பு தேவைதான், அதே நேரத்தில் கண்டிப்பும் தேவை. நம்முடைய இறைவன் அதைத்தான் செய்தார். ஆலயத்தில் வியாபாரம் பண்ணாங்க, என்ன பண்ணாரு? கண்டித்தார். அவர் அதை அரவணைக்கவில்லை. எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும் என்பது இறைவன் இறை வார்த்தையில் கூறுகின்றார். எந்த ஒரு தாய் தந்தை தன்னுடைய மகனை பிரம்பை எடுத்து கண்டிக்கவில்லையோ அந்த மகனை எங்க தள்ளுறாங்க? பைபிள் படிச்சிருக்கீங்களா? எங்க தள்ளுறோம்? தன் குழந்தையை நாம் எங்கே தள்ளுகின்றோம்? பைபிள் படிச்சுங்கிறீங்க. எந்த ஒரு தாய் தந்தை பிரம்பை எடுத்து தன்னுடைய குழந்தையை கண்டிக்காவிடில் அந்த குழந்தையை நாம் எங்கு தள்ளுகின்றோம்? படு பாதாளத்தில். இறை வார்த்தையில் இருக்கின்றது. இறை வார்த்தையில் விட்டு செல்கின்றார். ஆனால் இன்று அநேக குடும்பங்கள் கண்ணீரில் தத்தளிக்கின்றன. இது ஒரு நடந்த நிகழ்வு. அந்த தந்தை மிக அழகாக சொல்லுகின்றார் தன் மகனிடம், என்று இந்த ஒரு மெசேஜ் உனக்கு வரலையோ அன்று உன் தந்தை இறந்திருப்பார் என்று நினைத்துக்கொள், அதற்காகவாவது நீ வந்து செல். எவ்வளவு ஒரு வேதனையான வார்த்தைகள் பார்த்தீங்களா? இதற்கு யார் காரணம்? மகன் காரணமா, தந்தை காரணமா? நாம் தான் சிந்திக்கணும். ஆலயம் வருகின்றோம், ஜெபிக்கின்றோம், எத்தனையோ நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் முறையிட்டு கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவரும் செய்து கொண்டே இருக்கின்றார். அவருடைய இறைவார்த்தையில் எண்ணற்ற காரியங்களை விட்டு சென்றிருக்கின்றார். ஒரே ஒரு காரியத்தை நாம் பின்பற்றுகின்றோமா? இந்த இறை வார்த்தை என்பது நாம் ஏதோ ஒரு புத்தகமாக நினைத்து இதை நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். அல்ல, இதை படிக்கும் பொழுது புரிதல் வேண்டும். எதற்காக இறைவன் இதை விட்டு சென்றிருக்கின்றார்? புரிதல் வேண்டும். பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் இதில் இறைவன் எதை கற்றுத்தருகின்றார்? மன்னிப்பையும் அன்பையும் நமக்கு கற்றுக் கொடுத்த இறைவன், சமாதானத்தையும் அதே இறைவன் தான் கற்றுக் கொடுத்தார். அதே இறைவன் தான் கண்டிப்பையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் இன்று மனிதன் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான்? வார்த்தைகள் வாழ்வாகின்றதா? ஏதோ ஆலயம் வந்தோம், ஜெபிக்கின்றோம், இறைவன் செஞ்சா செய்யட்டும், நாமும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். அதல்ல ஜெபம். உம்முடைய ஜெபம் உள்ளுணர்வு வர வேண்டும், கண்ணீரோடு வர வேண்டும். உம்முடைய ஆதங்கம், உம்முடைய எத்தனையோ ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை செய்யக்கூடிய ஒரே ஆண்டவர் நம் இறைவன் மட்டுமே. அந்தோனியார் வழியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றார். குழந்தை இயேசு எப்படி அவருடைய கரங்களில் வந்தார்? எப்படி வந்தார்? எதனால் வந்தார்? எதனால் குழந்தை இயேசுவை அந்தோனியார் தாங்கியிருக்கின்றார்? எப்படி குழந்தை இயேசு அவருடைய கரங்களுக்கு வந்தார்? அமைதியாக இருந்தாரா? என்ன பண்ணாரு? இறை வார்த்தையை வாசிப்பதோடு நிறுத்தவில்லை. அவரை இறை வார்த்தையை உணர்ந்தார், வாழ்ந்தார். ஏன் நம்மிடம் குழந்தை இயேசு தவழவில்லை? ஏன் நம்முடைய வீடுகளுக்கு குழந்தை இயேசு வரவில்லை? கிறிஸ்மஸ் வந்து கொண்டேதான் இருக்கின்றது, குழந்தையாக பிறந்து கொண்டேதான் இருக்கின்றார். ஆனால் நாம் எந்த விதத்திலும் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் நம்முடைய மனது இல்லை. அந்தோனியாருக்கு இருந்தது. அதனால்தான் அவருடைய கரங்களிலே குழந்தை இயேசு தவழ்ந்தார். குருமானார் சொன்ன மாதிரி காணாமல் போன பொருட்களுக்காக அல்ல, காணாமல் போன பொருட்களுக்காக மட்டும் அந்தோனியார் அல்ல, அதே அந்தோனியாரிடம் நான் ஜெபிக்கின்றேன், எனக்கு ஜெபம் செய்ய தெரியவில்லை, கற்றுக் கொடுங்கள். கேட்டிருக்கின்றீங்களா? நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? உங்கள் புனிதரிடம் கேட்டு பாருங்க. உங்கள் புனிதரிடம் கேட்டு பாருங்க. உங்களிடம் இருந்து காணாமல் போன அந்த ஜெபத்தை நான் எப்படி திரும்ப பெற வேண்டும்?
நான் உங்களில் ஒருவனாக மகனாக மகளாக எப்படி வாழ முடியும்? கேட்டிருக்கோமா? ஏதோ திருவிழா, சாமியார் கேள்வி கேட்பார் ஏன் வரலைன்னு. திருவிழாக்காச்சும் நம்ம கோயிலுக்கு போவோம், அதல்ல. அந்தோனிடம் கேளுங்கள், நம்முடைய புனிதர். நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? முதலில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், ஜெபமாலை சொல்லிக் கொண்டிருந்தேன், குடும்பங்கள் ஜெபத்தில் சூழ்ந்திருந்தன. இன்று அது குடும்பத்திலிருந்து காணாமல் போய்விட்டது. அந்த ஜெபமாலையும் ஜெபங்களும் குடும்பத்திலிருந்து காணாமல் போய்விட்டது. அப்படி என்றால் நான் எந்த இடத்தில் எதை தொலைத்திருக்கின்றேன்? என் இறைவன் அல்லவா நான் தொலைத்திருக்கின்றேன். என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் அல்லவா நான் தொலைத்திருக்கின்றேன். என்னுடைய நற்கருணை நாதரை அல்லவா நான் தொலைத்து கொண்டிருக்கின்றேன். இவர்கள் எல்லாருமே என்னை விட்டு காணாமல் போய்விட்டார்கள். இவர்களை நான் எப்படி பெறுவது? இதை கேளுங்கள் அந்தோனியிடம். மிக அழகான பிரசங்கம் இன்னைக்கு. அதே நம்முடைய நற்செய்தியில் இன்னைக்கு நற்செய்தி வாசகம் என்ன? இன்னைக்கு நற்செய்தி என்ன வாசிச்சாங்க? ஃபாதர் என்ன வாசிச்சாங்க? ரைட்டுங்க, என்ன வார்த்தைன்னு கேட்டேன். புரியுது, என்ன வார்த்தை அது? அது என்ன வாக்கியம்? ஒரே ஒரு வார்த்தையம். என்ன? புரியல. உலகெங்கும் சென்று நற்செய்தி. வேற முக்கியமானது, அதில் ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை. யாரு? என்னது? அறுவடை. புரியல. அறுவடை வேலையாட்களோ? இதன் அர்த்தம் என்ன? அறுவடை மிகுதி, வேலையாட்களோ? இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? புரியல. என்ன இருக்குமா? இறை அழைத்தல் குறைவா இருக்குது. வேற? நம்முடைய கேட்பது அதிகமாக இருக்குது, நன்றி சொல்வது கம்மியாக இருக்குது. வேற? இறை வார்த்தை, இறைவனை பற்றி அறிவிப்பது குறைவாக இருக்கிறது. வேற? கடவுள் நமக்கு நிறையா கொடுத்துருக்காரு, நம்ம கம்மியாக கொடுக்குறோமா? கம்மியாக செய்கிறோம். வேற? என்னப்பா? வேற? தீமை அதிகமாயிருச்சு, நன்மை கம்மியாக இருக்குது. அப்புறம் கடவுளுடைய வார்த்தை எடுத்துரைக்க குருக்களும் கன்னியலும் கம்மியாயிட்டாங்க. வேற? இந்த இப்போ உங்கள் கருத்து சொன்னீங்கல்ல, இதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சது? கடவுளை வார்த்தையை தெரிவிக்க குருக்கள் கன்னியர்கள் கம்மியாயிட்டாங்க. அடுத்தவர் நிறையா நன்மை செய்கிறாரு, அந்த அளவுக்கு நிறையா நம்ம தீமை இருக்குது, நன்மை இல்லை. இப்படியே தான் போகிறோம். இதில் என்ன உங்களுக்கு புரிஞ்சது? கடவுளை பற்றி அதிகமாக சொல்ல மாட்டேங்கிறோம். வேற? நாம் ஒருவரை குறை செஞ்சு கொண்டு தான் போகிறோம். அந்த பணியை ஏன் நம்ம செய்யக்கூடாது? அந்த பணியை நாம் ஏன் செய்யக்கூடாது? அதில் வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க? நீங்கள் நற்செய்தி என்ன வாசித்தாங்க? அறுவடை. அறுவடை மிகுதினா யாரு? யாரு? நீங்களும் நானும் தான். வேற யாரும் அல்ல, நீங்களும் நானும் தான். இன்று ஏராளமான மக்கள் கிறிஸ்துவத்துக்காக வந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவத்தை முழுமையாக பின்பற்றுகின்றார்களா? இல்லை. ஏனென்றால் இன்று எண்ணற்ற சபைகள், ஒருவரை அவர் மிக அருமையான ஒரு வார்த்தை சொன்னார், மாயாஜாலங்கள், எண்ணற்ற சபைகள் எங்கும் நிறைந்திருக்கின்றது. அந்த வார்த்தையில் நீங்கள் மயங்கி போய் இறைவனை மறந்து நாம் செல்கின்றோம். இறைவனை மறந்து செல்கின்றோம். ஏனால் அறுவடை மிகுதி, எண்ணற்ற கிறிஸ்துவ மக்கள் நிறைந்த இடமாக இருக்கின்றது. இந்த உலகில் நாம் கணக்கெடுத்து கொண்டால் கிறிஸ்துவம் அதிகம், அறுவடை மிகுதி.
ஆனால் அந்த கிறிஸ்துவத்தை விசுவாசமாக விசுவசித்து இந்த ஆலயத்திற்கு வருபவர்கள் எப்படி இருக்குது எண்ணிக்கை? ஏன்? எதனால்? இனியாவது நீங்கள் ஒரு நற்செய்தி அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையாவது ஃபாதர் வாசிக்கும் பொழுது அதை கூர்ந்து கவனிங்க, அதை குறித்து தியானியுங்கள். கடவுள் நமக்கு 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கின்றார். எத்தனையோ காரியங்களுக்காக நாம் நேரத்தை செலவிடுகின்றோம். எத்தனையோ பொழுதுபோக்குகள், சமையல், தேவையில்லாத நியாயங்கள், சண்டைகள், சச்சரவுகள், மன வருத்தங்கள், இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஒரு 10 நிமிடம் அந்த வார்த்தை எதற்காக? இன்றைய நாளில் இறைவன் இந்த நற்செய்தியை எதற்காக கொடுத்திருக்கின்றார்? அதனுடைய விளக்கம் என்ன? எவ்வளோ நேரம் ஆகும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு? 5 நிமிஷம், 10 நிமிஷம். அதை பற்றி நாம் முழுமையாக தெரிஞ்சிருக்கலாம். இதை நாம் தெரிந்ததோடு மட்டும் அல்லாமல் இதை என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு பகிர வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், இவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்துகள் பரிமாறப்படும் பொழுது அங்கே கிறிஸ்துவம் வளர்கின்றது. உங்களுக்குள்ளாக அந்த கருத்துக்களை நீங்கள் பரிமாறும் பொழுது உங்களுக்குள்ளாக நீங்கள் இருக்கின்ற இடத்தில் கிறிஸ்து வருகின்றார். கிறிஸ்து அந்த இடத்தில் கிறிஸ்துவமானது பிறக்கின்றது. ஒரு இடத்தில் கிறிஸ்துவம் பிறக்கிறது என்றால் அங்கு குழந்தை இயேசு பிறக்கின்றார். என்று நாம் கிறிஸ்துவை பற்றியும் அன்னை மரியாளை பற்றியும் அதிகமாக பேசத் தொடங்குகின்றோமோ அந்த இடமும் அந்த குடும்பமும் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றது. எண்ணற்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், உங்கள் மூலமாக அவர்களும் ஆசீர்வாதத்தை பெறுகின்றார்கள். இதை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடாது? முயற்சி செய்து பாருங்கள். ஒவ்வொரு இறை வார்த்தையும் நாம் சிந்திக்கும் பொழுது இறைவன் அதை குறித்து என்ன சொல்ல வருகின்றார் சிந்திக்கணும். எனக்கெல்லாம் அந்த நிகழ்வு வந்துச்சு அப்படின்னா திடீர்னு வரல. ஜெபமால எந்த ஒரு வார்த்தை வந்தாலும் அதை குறித்து நான் டீட்டெயிலாக தேடுவேன். தேட தேடதான் நமக்கு புதிதான அரிதான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும். ஏதோ சொல்கிறோம், சங்கீதம் 119, 18 இதை படிங்கன்னு சொல்கிறோம். ஸோ படிச்சிடுறோம். அதனுடைய அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுவதில்லை. ஏனென்றால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலும் அதை பற்றிய தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலும் நம்முடைய மனது இடம் கொடுக்காது. ஏன்னா நேரம் அடுத்து அப்படி போயிட்டுருப்போம். இறைவனை நீங்கள் என்று தேடுகின்றீர்களோ, அன்னை மரியாளை என்று நீங்கள் தேடுகின்றீர்களோ, அப்பொழுது அன்னை மரியாள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அரவணைக்க காத்திருக்கின்றார். நாம் தேடுகின்றோமா? ஜெபம் செய்யும் பொழுது எந்த நோக்கத்துக்காக ஜெபிக்கின்றோம்? அந்த ஜெபத்தில் தேவனுடைய வார்த்தையை நுகர்கின்றோமா? அவ்வாறு ஜெபம் பண்ண வரும் பொழுது இந்த உள்ளம் பரிசுத்தமாக இருக்கின்றதா? அந்த ஜெபம் யாருக்காக? இப்படி எண்ணற்ற கேள்விகள் இருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் கொடுக்கக்கூடியவர் நம் இறைவன். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்தோனியாரை கையில் ஏந்திருக்கின்றீர்கள். அவர் குழந்தை இயேசுவை கையில் ஏந்திருக்கின்றார். அவர் ருசித்தார், அதை ரசித்தார், பகிர்ந்து கொண்டார். இறைவன் அவரோடு இருக்கின்றார். அதே நிலையில் நாமும் இறை வார்த்தையை சுவைத்து பார்ப்போம், அதை உட்கொள்ளுவோம், உள்ளுணர்வாக அதை ஏற்றுக்கொள்வோம். வெறும் வார்த்தையாக இல்லாமல் வாழ்க்கையாக மாற்றுவதற்கு முயற்சி செல்வோம். மாற்றங்கள் ஒன்றே இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கின்றார். மாற்றங்கள் ஒன்றே நாம் இறைவனோடு செல்வதற்கு ஏற்ற பாதையை வகுத்து கொண்டிருக்கின்றது. மாற்றங்கள் ஒன்றே அன்னை மரியாளை நாம் அரவணைப்பதற்கும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுவதற்கும் ஒரு வழிவகையாக அமைகின்றது. மாற்றங்கள் ஒன்றே நாம் இறைவனிடம் கடந்து செல்வதற்கும் இறைவன் நம்மிடம் வருவதற்கும் ஒரு பாலமாக அமைகின்றது.
ஜெபம் என்ற ஒரு மாற்றம் நம்ம குடும்பத்தில் வருகிறது என்றால் அந்த குடும்பமும் அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகளும் உற்றார் உறவினர்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் என்று மாறுகின்றீர்களோ, நீங்கள் என்று மாறி அந்த நற்செய்தியை நீங்கள் சுவைக்க ஆரம்பிக்கின்றீர்களோ, அன்று உங்கள் குடும்பமும் ஒரு சுவையுடனும் ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் சமாதானமாகவும் ஜெபத்திலும் அன்பிலும் அரவணைப்பிலும் மன்னிப்பிலும் என்னாலும் இறைவனோடு நீங்கள் கடந்து செல்லும் பொழுது இறைவன் உங்கள் குடும்பத்தில் எண்ணற்ற காரியங்களை செய்ய ஆவலாக இருக்கின்றார். இறைவனுடைய நிலை இவ்வாறு இருக்கின்றது. மனிதராகிய நாம் எப்படி இருக்கின்றோம்? இறைவனை ஏற்றுக்கொள்கின்றோமா? அன்புமிக்க இளைஞர்களை இளம் பெண்களை, தயவு செய்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் எந்த நிலைக்கு சென்றாலும் என்று நீங்கள் உங்கள் தாய் தந்தையை ஒரு பொருளாகவோ அவர்களை நீங்கள் வெறுக்கக்கூடிய சூழ்நிலையிலோ தயவு செய்து ஈடுபடாதீர்கள். மாதா பிதா குரு தெய்வம், இதுதான் நாம் குழந்தையில் நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள். அந்த மாதாவையும் பிதாவையும் அகற்றிவிட்டு தெய்வத்திடம் வந்து முறையிடுவது எந்த விதத்தில் நியாயம்? அவர்கள் தொந்தரவாக உங்களுக்கு இல்லை, மாறாக அவர்களை தோழனாக நீங்கள் வளர்த்துங்கள். அப்பொழுது இறைவன் உங்களுக்கும் நீங்கள் எண்ண முடியாத காரியங்களை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன இறைவன் நம்மோடு இருக்கின்றார். அதே நிலையில் நற்கருணைநாதரோடு நாம் கடந்து செல்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென். அன்பு மக்களே, அனைவரும் விழுந்து நின்று சகோதரர் கூறிய அந்த இறைவார்த்தையோடு அந்த இறைவார்த்தையை தியானித்தவர்களாக பாடல் வழியாக நம்ம பாடி நம்ம உள்ள ஜெபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தெய்வம் நம்மை சிறப்பான முறையில் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த பாடல் குழுவோடு சேர்ந்து எல்லாம் பழைய பாடல்கள் தான் பாடிட்டு அப்படியே ஜெபத்திற்குள்ளாக போகிறோம். பிரதர் வழி நடத்துவார். அதன் பிறகு அவர் வைத்திருந்த அந்த சிலுவையை, இரத்தமும் ஆயிலும் வழிந்தோடிய அந்த சிறு திருச்சிலுவையை நற்கருணைக்கு முன்பாக மக்கள் மத்தியில் அப்படி கொண்டு வருவார். அதற்கு அடுத்து நற்கருணை ஆண்டவரும் உடன் வருவார். ஆகவே இந்த எல்லா நிகழ்வுகளிலும் ரொம்ப உருக்கமாக பராக்குக்கு இடம் தராமல் குடும்பத்தை நினைச்சு நன்றி உணர்வோடு ஜெப உணர்வோடு பங்கெடுக்க வேண்டும் என்று மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். மக்களே, வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் உள்ளே வந்துடுங்க. கடைசி நேரத்தில் இருக்கிறோம். வெளியில் இருக்கிறவங்க முடிச்ச வரைக்கும் உள்ள வாங்க. இது அபிஷேகத்தின் நேரம். வெளியில் நிறைய பேர் பேசிகிட்டு நின்றுருக்கிறீங்க. எல்லாருமே தயவு செஞ்சு உள்ளே வந்துடுங்க. இடம் நிறைய இருக்குது, சேர்ந்து நில்லுங்க. இது ஒரு 20 நிமிடம் ஒரு அபிஷேகத்தின் நேரம். எல்லாம் வாங்க, ப்ளீஸ் கம். தயவு செஞ்சு உள்ளே வாங்க மக்களே. சத்தம் போடுற குழந்தைங்களை மட்டும் கொஞ்சம் அந்த கதவு ஓரத்தில் வச்சுக்காங்க. வாசிப்போம். வானம் திறந்து பின்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும்.
வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொழிய வேண்டும். வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அப்படியே நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அப்படியே இனிதன நாமம் இணையில்லா நாமம். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம பாவத்தை போக்கும் பயம் களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இணையில்லா நாமம் இன்ப நாமம். வானிலும் பூயிலும் மேலான நாமம். வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவியிலும் மேலான நாமம். வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா உலகமே பின்னா. சிலுவையை முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. அச்சமும் இல்லை அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கலமாய் ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னா அகிலமை பின்னா. ஆண்டவர் முன்னா அகிலமை பின்னா. அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேன். ஹல்லேலூயா. அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எல்லா உற்சாகத்தோடு அபிஷேகத்தை உணர்ந்து துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே. ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே. ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்வில்
வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உண்மையால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கோருகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், கரங்களை நன்றி கோருகிறோம். இறைவா உம் திருப்பெயர் மேலானது. இறைவா உம் திருப்புகழ் மேலானது. இறைவா உம் திருப்பெயர் மேலானது. இறைவா உம் திருப்புகழ் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கோருகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கோருகிறோம். இறைவா உம் ஆட்சிமை மேலானது. இறைவா உம் மகத்துவம் மேலானது. இறைவா உம் ஆட்சிமை மேலானது. இறைவா உம் மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கோருகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கோருகிறோம். பக்தியோட அன்பின் இறைவா, மத்தேயு 28:20 இறைவன் தாமே கூறுகின்றார், இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்கிறார். ஆண்டவரை நோக்கி நம்முடைய வலது கரங்களை நீட்டுவோமா? முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள். நற்கருணையிலே நம் இறைவன் நம்மை கண்டு கொண்டிருக்கின்றார். ஆண்டவரே, உலகம் முடியும் வரை என்னாலும் என்னோடு இருப்பேன் என்று சொன்னீரே. நீர் என் தந்தை ஆண்டவரே. நான் என் தந்தையை காண செல்கிறேன் என்று இந்த ஆலயம் நோக்கி வந்தவர்களை நீர் கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அன்பின் இறைவா, தாகத்தோடு இருக்கின்றோம். தாகத்தோடு உம்மை கடந்து வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. என் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை ஏன் இந்த நானே உன் தேவன் என்று சொன்னேன். சில நேரங்களில் உம்மை மறந்து சென்றேன். மாற்று சபைக்கு நான் சென்றேனே, உம்மை மறந்தேனே. அந்த நிலையில் என்னை மறித்து ஏற்றுக்கொண்டீரே. இந்த தருணத்துக்காக நான் மன்னிப்பு பெற்றேன். ஆண்டவரே, நீர் எமக்கு கொடுத்த குழந்தையை, நீர் எனக்கு கொடுத்த அன்பு மகன் மகளை நான் உனக்கு கொடுத்த முறையை வளர்க்கின்றேன் என்று பார்க்கும் பொழுது உம்மிடம் கூறி கொண்டிருக்கின்றேன்.
எத்தனையோ நபர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக உம்மிடம் அனைவரும் மடிப்பு செய்து வருகின்றனர். அந்த நிலைக்கு நீர் என்னை தந்தார்கள். குழந்தையை கொடுக்கிறேன். ஆனால் அந்த குழந்தையை இந்த ஆலயம் கூட்டி வருவதற்கே நான் மிகவும் சங்கடப்படுகின்றேன். அந்த தருணத்திற்காக மதிப்பை நட்புகளிலே ஆண்டவர் நம்மை கண்டு கொண்டிருக்கின்றான். நாம் எதற்காக ஆலயம் நோக்கி வந்திருக்கின்றோம், என்ன தேவைக்காக நாம் இந்த இடம் வந்திருக்கின்றோம் என்பதை அன்பு இறைவன் உற்று நோக்குகின்றான். மகனே, எதற்காக என்னை நாடி வந்திருக்கின்றார்? ஆண்டவரே, உம்மால் மட்டுமே முடியுமே இந்த நோயிலிருந்து நான் குணமாக என்று அந்த தொழு நோயானவள் இதோ இந்த இறைவனிடம் தானே கேட்டார், இதோ இந்த இறைவனிடம் தானே முறையிட்டார். ஆண்டவர் அவரை கண்ணோக்கி பார்த்தார். இதே ஆண்டவர் இந்த சிலுவை சாவை ஏற்றாரே, அதே ஆண்டவர் தான் அந்த தொழுநோயாளியை காண்கின்றார். ஆண்டவரும் சீடர்களும் படகை கரையில் நிறுத்தி கடந்து வந்தார்கள். ஆண்டவர் முன் நிற்கின்றார். இந்த நோயை உன்னால் மட்டுமே குணப்படுத்த முடியும் என்று நிற்கும் பொழுது இறைவன் அவரை காண்கின்றார். உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது. அவன் நோயிலிருந்து குணமடைந்து மகிழ்ச்சியாக செல்கின்றான். அந்த விசுவாசம் நம்பிக்கை நம்முள் இருக்கின்றதா? எத்தனை முறை நாம் அந்த விசுவாசத்தில் இருந்து வெளியில் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம்? எத்தனை முறை நாம் அந்த இறைவனை மறுதலித்துக் கொண்டு இருக்கின்றோம்? மறுதலித்தார். அந்த மறுதலிப்பை உணர்ந்தார். திருச்சபை அவரிடம் கொடுக்கப்பட்டது. ஆனால் நாம் மறுதலிக்கின்றோம். ஆனால் நாம் எந்த விதத்திலும் இந்த இறைவனை உணராமல் அவரை உதறி தள்ளிவிட்டு செல்கின்றோம். இந்த நிலை என்று மாறப்போகின்றது. இந்த நிலை என்று மாறப்போகின்றது. ஆண்டவர் தாமே கேட்கின்றார். மகனே, மகளே, ஏன் கலங்குகின்றாய்? இந்த சிலுவையில் நான் இன்னும் அறையப்பட்டு கொண்டேதானே இருக்கின்றேன். இந்த பாரத்தை யாரால் இறக்க முடியும்? உன்னுடைய பாவம் என்ற கரையிலிருந்து நீ வெளியில் வரும் பொழுது இந்த சிலுவையின் பாரம் எனக்கு குறைகின்றது. ஆனால் நீயோ என்னை சிலுவையில் அறைகின்றாய். ஒவ்வொரு நாளும் என்னை நீர் உணவாக உட்கொள்கின்றாய். என் இரத்தத்தை பருகுகின்றாய். மனம் மாறுகின்றாயா? இறைவன் தாமே கேட்கின்றார். மனம் மாறுகின்றாயா? மனம் மாறி நீ எம்மை ஏற்றுக்கொள்கின்றாயா? அன்று சிலுவையில் நான் இறக்கும் தருவாயில் கூட, அம்மா, இதோ மகன், இவரே உன் மகன் என்று உரக்க கத்தினார். எல்லாம் நிறைவேறியது என்று சொன்ன இறைவன் நற்கருணை வடிவிலே நம்மை வாழ்வாக்கிக் கொண்டிருக்கின்றார். நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த இறைவனுக்கு நாம் என்ன செய்திருக்கின்றோம்? அந்த இறைவனுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகின்றோம்? சிந்திப்போமா? ஒவ்வொருவரும் சிந்திப்போமா? நான் இன்று எவ்வாறு இருக்கின்றேன்? என் இறைவனை நான் எவ்வாறு அரவணைத்திருக்கின்றேன்? இல்லை என்றால் என்னுடைய இறைவனை நான்
எந்த அளவு உதறி தள்ளியிருக்கின்றேன். சிந்திப்போமா? ஆண்டவர் தாமே சொல்கின்றார், கவலைப்படாதே, கவலைப்படாதே என்று நம் இறைவன் நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஏன் கவலை? அந்த 10 கட்டளையில் அவர் விட்டு சென்றாரே, என்னை தவிர உமக்கு வேறு கடவுள் இல்லாமல் போவதாக என்று. நாம் இன்று எந்த நிலையில் இருக்கின்றோம்? மனிதர்களை நம்புகின்றோமா? மனமாற்றத்தை நம்புகின்றோமா? கயிறை நம்புகின்றோமா? கடவுளை நம்புகின்றோமா? இன்றைய நம்முடைய வாழ்வு எதை நோக்கி பயணிக்கின்றது? உயிருள்ள நற்கருணை ஆண்டவர் நம்மை கண்டுகொண்டிருக்கின்றார். எல்லாம் முடிந்தது என்று சொன்ன இறைவன் நமக்காகத்தானே உயிர் தெழுந்தார். ஒரு நாளும் என்னுடைய மக்களை நான் விட்டு செல்ல மாட்டேன் சொன்னபடியே அவர் நமக்காக உயிர் தெழுந்தார். அவருக்கு நாம் எண்ணற்ற வார்த்தைகளாகவே விட்டு சென்று கொண்டிருக்கின்றோம். சொன்னபடியே உயிர் தெழுந்த ஆண்டவரிடம் எத்தனை விண்ணப்பங்களுக்கு நாம் நன்றி சொல்லியிருக்கின்றோம். எத்தனை விண்ணப்பங்களுக்கு நாம் நினைத்து பார்த்திருக்கின்றோம். சிந்திப்போமா? ஆண்டவரிடம் வேண்டுவோமா? நம்முடைய குழந்தைகள், கணவன், மனைவி, தாய், தந்தை இவர்கள் அனைவரையும் ஏதோ இந்த இறைவனிடம் ஒப்படைப்போமா? உங்களுடைய தேவைகள் என்ன? மௌனமாக வலது கரங்களை நற்கருணை நாதர் நோக்கி நீட்டுங்கள். ஆண்டவரே, உம்மை நாடி வந்திருக்கின்றேன், உம்மை தேடி வந்திருக்கின்றேன். என்னுடைய குடும்பத்தின் நிலை எப்படி என்பதை நீர் அறிந்திருக்கின்றேன். என்னுடைய மகன் மகளுடைய நிலையை நீர் அறிந்து கொண்டிருக்கின்றேன். வயதுகள் கடந்து கொண்டிருக்கின்றன. நல்ல ஒரு வரன் இல்லை, நல்ல ஒரு மருமகள் இல்லை, மருமகன் இல்லை. வயதுகளோ கடந்து கொண்டே செல்கின்றன. எத்தனை இடங்களுக்கு என்னுடைய மகன் ஏறி இறங்கியிருப்பான். நல்ல ஒரு வேலை இல்லை. உம்மால் தானே ஆண்டவரே முடியும். பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க. நாங்கள் உங்களே நம்பி வந்திருக்கின்றோமே, பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே என்று ஆண்டவரிடம் முறையிடுவோமா? மகளே, மகனே, என் தாய் தந்தையரை நான் எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்தினேன், எந்த அளவுக்கு அவர்களை நான் உதறி தள்ளி இருக்கின்றேன். இதோ இதே கரங்களில் நாளே அந்த தாயை நான் தள்ளி விட்டு இருக்கின்றேன். இதே வார்த்தையினாலே என் தந்தையை நான் அவமானப்படுத்தியிருக்கின்றேன். ஆண்டவரே, மன்னியுங்க ஆண்டவரே. இன்றைய உலகம் எதை நோக்கி சென்றுகின்றது? ஒரு வெறுப்பான சூழ்நிலையிலே என்னுடைய வாழ்க்கையின் முறை மாறிக்கொண்டே இருக்கின்றதே. இதிலிருந்து நான் வெளியில் வரமாட்டேனா? பரிசுத்துடன் நான் உம்மை தேடி வரும் பொழுது என்னுடைய ஜெபமானது ஏற்கப்படுகிறது என்பதை நாம் விசுவசிப்போமா? உங்களுடைய தேவைகள் என்ன? உங்களுடைய விண்ணப்பங்கள் தான் என்ன? எந்த இடத்தில் நாம் இறைவனை விட்டு பிரிந்து செல்கின்றோம்? ஆண்டவரிடம் முறையிடுங்கள். இன்று ஒரு பெரிய அற்புதத்தை இறைவன் செய்ய காத்திருக்கின்றார். உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் இதே இறைவன் வர ஆவலாக இருக்கின்றார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் உங்களுடைய மனது தூய்மையாக இருக்கின்றதா? அந்த தூய்மைக்காக ஆண்டவரிடம் வேண்டுவோமா? மௌனமாக
உங்களுடைய கருத்தை ஆண்டவரிடம் தெரிவிங்கள். மௌனமாக, மனதுக்குள்ளாக, கண்ணீரோடு, கவலையோடு, ஒரு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் முறையிடும் பொழுது நம்மை அவர் உற்று நோக்குகின்றார். கலங்காதே, கவலைப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நீ என் மகன், நீ என் மகன். இறைவன் கூறுகின்றார். திருமணமாகி வருடங்கள் கழிந்தன. ஒரே ஒரு குழந்தை. இதற்காகத்தானே ஆண்டவரே உம்மிடம் கையேந்து நிற்கின்றேன். எத்தனை அவமானங்கள்! வெளியில் செல்வதற்கே ஒரு விதமான கூச்ச உணர்வுகள். அனுதினமும் கண்ணீராலேயே என்னை கழுவுகின்றேன். அன்பின் நிறைவா, அன்பு மகளுடைய கூக்குரல் உனக்கு கேட்கப்படுகின்றது. மகளே, கலங்காதே, இறைவன் உன்னை தொடுகின்றார். அந்தோனியார் வழியாக இறைவன் உன்னை தொட்டுக் கொண்டிருக்கின்றார். நீ ஒரு தாயாக போகின்றாய், நீர் ஒரு தந்தையாக போகின்றாய். அன்னை மரியாதை தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். மகனே, மகளே, கலங்காதே, உம்மை நான் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. தாய் தந்தை உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை ஒரு நாளும் வெறுத்ததில்லை என்றவர் நம் இறைவன். அப்பேற்பட்ட ஒரு இறைவனை அல்லவா நாம் தாங்கி இருக்கின்றோம். மௌனமாக நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போமா? நற்கருணை நாதரை நோக்கி ஒரு பாடல். நற்கருணை பாடல். தொடும் என் கண்களையே, உம்மை நான் காண வேண்டும். இந்த பாட்டை பாடி ஜெபிப்போம். இந்த பாடல் பாடும் பொழுது அதில் உள்ள ஒவ்வொரு கண்கள், காதுகள் இந்த மாதிரி வரும் பொழுது உங்களுக்கு ஏதேனும் அதில் குறைகள் எதுவும் காணப்பட்டால் அந்த இடத்துல உங்களுடைய கரங்களை வச்சு நற்கருணாதம் வேண்டுங்க. நீங்கள் இந்த திருப்பலி முடிந்து வெளியில் போடுவதற்குள் ஒரு அற்புதத்தை இறைவன் செய்ய காத்திருக்கின்றார். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, பெற்றுக்கொண்டோம் என்று நாம் விசுவசிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்கின்றோம். நான் வேண்டுவதை விட உங்களுடைய விசுவாசம் பெரியது. நானும் உங்களில் ஒருவனாக இருக்கின்றேன். ஆனால் உங்களுக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் நற்கருணை நாதரிடம் இருக்குமே. ஆனால் இந்த ஆலயம் விட்டு கடந்து செல்லும் பொழுது நீங்கள் எண்ணிய காரியங்களை இறைவன் செய்ய காத்திருக்கின்றார். நானும் உங்களோடு இணைந்து நானும் குருவானவரும் ஜெபிப்போம். ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும். கண்ணீரோடு ஜெபியுங்கள். யார் உங்களை பார்க்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். நீங்கள் இருக்கும் இடம் நம் தந்தையின் வீட்டுக்கு நாம் வந்திருக்கின்றோம். நம்முடைய தாயின் வீட்டுக்கு வந்திருக்கின்றோம். நம்முடைய புனிதரை நாம் தாங்கி இருக்கின்றோம். கண்ணீரோடு ஜெபியுங்கள். இறைவன் செய்ய காத்திருக்கின்றார். அந்த கண்ணீரும் விசுவாசம் நம்பிக்கையும் சேர்ந்து வரும் பொழுது எண்ணற்ற அதிசயங்களை இறைவன் இதே இடத்தில் உங்களை சாட்சியாக மாற்றுவார். எழுந்த நின்று இந்த பாட்டில் ஜபத்தோடு சேர்ந்து பாடுவோம். பாடல் குழுவோடு சேர்ந்து
உம்மை நான் காண வேண்டுமே இயேசுவே, உம்மை நான் காண வேண்டுமே. தொடும் என் கைகளையே உம்மை நான் காண வேண்டுமே இயேசுவே, உம்மை நான் காண வேண்டுமே. தொடும் என் குரலினையே உம் குரல் கேட்க வேண்டுமே இயேசுவே, உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே இயேசுவே, மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே இயேசுவே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடும் என் ஆன்மாவையே என் பாவம் போக வேண்டுமே இயேசுவே, என் பாவம் போக வேண்டுமே. தொடும் என் இதயத்தையே உம் அன்பு பெருக வேண்டுமே இயேசுவே, உம் அன்பு பெருக வேண்டுமே. நமது கரங்களை குவித்து இதயத்தின் மீது வைத்து வாழுகின்ற தெய்வத்துக்கு முன்பாக, ஆண்டவரே, என் கண்களை தொடும், உம்மை நான் காண வேண்டும். ஆண்டவரே, என் காதுகளை தொடும், உமது குரலை கேட்க வேண்டும். ஆண்டவரே, என் மனதினை தொடும், மனப்புண்கள் ஆறணும். ஆண்டவரே, என் உடலினை நீ தொட வேண்டும், என் உடல் நோய்கள் தீர வேண்டும். ஆண்டவரே, என் ஆன்மாவை நீ தொடும், என் பாவம் போக வேண்டும். என் இதயத்தை தொடும் ஆண்டவரே, உமது அன்பை நான் பெருக வேண்டும் என்று நாங்கள் பாடினோம். ஆண்டவரே, எங்களுடைய குரலுக்கு நீ செவி சாய்த்ததற்காக நன்றி. எங்களுடைய உடல் உறுப்புகளை நீ தொட்டதற்காக நன்றி. எங்களுடைய உள்ளுணர்வுகளில் இருக்கின்ற ஒவ்வொரு மன காயங்களையும் நீ தொட்டதற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் உயர் விசேஷமான முறையில ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றே. சக்கேயு வீட்டை நீர் ஆசீர்வதித்தது போல, மார்த்தாள் மரியாள் வீட்டை நீ சந்தித்தது போல, ஆண்டவரே, உயிருள்ள தெய்வமே, எங்கள் வீட்டிலே நீ வாரும், எங்களோடு நீ தங்கும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை ஒழுங்குபடுத்தும். ஆண்டவரே, உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக, ஜெப வீரர்களாக எங்களை உருவாக்கும். ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் ஒழுங்குபடுத்தும். இந்த நாளிலே கோடி அற்புத புனித அந்தோணியார் வழியாக எங்களது புகழஞ்சலி செலுத்துகின்றோம். எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற உணர்வுகளை நீர் அறிகின்ற தெய்வமாக இருக்கின்றேன். இன்னும் பல்வேறு காரியங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அனைத்தையும் நீர் ஒழுங்குபடுத்தும். ஆண்டவரே, இல்லத்திற்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு முடிவை நீ தாரும். ஆண்டவரே,
உமது விழாவை நாங்கள் இன்னும் அதிகமான கோலாகலமாக கொண்டாட வேண்டும். நன்றி உணர்வோடு நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்த வேண்டும். ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் ஆசிரியம் வழிநடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது இந்த சகோதரர் அவர் ஜெபிக்கும் பொழுது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்க. பார்க்காதவங்க இந்த நேரத்தில் பக்தியோடு பாருங்கள். அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இரத்தமும் ஆயிலும் வழிந்தோடிய அந்த திருச்சிலுவையை நற்கரணிக்கு முன்பாக கொண்டு வருவார். அப்போ ஒரு பாடல்வானது பாடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் அந்த பாடலோடு பாடிக்கிட்டு இந்த நற்கருணை ஆண்டவர் வருகின்ற பொழுது எல்லாம் இதயத்தை திறந்து நல்ல ஜெபிங்க. ஆண்டவருடைய அபிஷேகம் இந்த நேரத்தில் நடந்திருக்கின்ற ஒரு நேரம். எல்லாம் ஜெபிப்பான். சென்ட்ரல் இடம் விடுங்க, இந்த பக்கம் சென்ட்ரல் இடம் விடுங்க, இந்த பக்கம் கொஞ்சம் இடம் விடுங்க, கேப் விடுங்க. எந்த இடத்துல கேப் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நற்கருணை ஆண்டவரும் இயேசுவுடைய திருச்சிலுவையும் கடந்து வருகின்றது. அனைவரும் பக்தியோடு பங்கெடுங்க. பாடல். என்
கண்கள் என்னை கண்டதாலே எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்ந்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்ந்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அப்படியே முழந்தால் படிக்கிடுவோம் மக்களே. இறுதி ஜெபம் முடிந்தவுடனே அன்னையினுடைய திருவுருவத்திலிருந்து வழிந்தோடிய அந்த ஆயில் வழியாக ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் பூசி அபிஷேகம் செய்ய இருக்கின்றோம். அன்னையுடைய உருவத்திலிருந்து பாய்ந்து வந்த ரத்தம், ஆயில், நறுமணம் கலந்த ஒரு ஆயில். அதே போல நம்முடைய சகோதரர் நற்கருணை வாங்கிய உடனே அவருடைய நாவிலிருந்து இரத்தமானது வழிந்தோடியது. இதை நான் இங்கே வைக்கின்றேன். அதே போல பிரியமான அன்பு மக்களே, முன்னாடி இருக்கின்ற இந்த அன்னையினுடைய திருவுருவத்திலிருந்து இன்று காலை சரியாக 8 மணியிலிருந்து அந்த ஆயிலானது வழிந்து கொண்டிருந்தது. நேற்று இரவு 9:15 மணிக்கு அன்னையினுடைய உருவத்தில் மீண்டும் ஆயில் வழிய தொடங்கியது. அதை நாங்கள் முன்னாடி வச்சுருக்கோம். இது ஒரு காட்சி பொருளாக பார்க்காதீங்க, விசுவாசம் நிறைந்த உள்ளத்தோடு பாருங்கள். அபிஷேகத்தோடு இந்த ஆயில் அபிஷேகத்தில் பங்கெடுப்போம். முழந்தால் படியிட்டு
மாண்பெயர் கீதத்தை பாடுவோம். மாந்தோயரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருகு. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் உம்மை மன்றாடுகின்றோம்.